தமிழ்நாடு வன்முறை வந்து மாநிலமாகிவிட்டது. கள்ளச்சாராயம் வந்து ஆறு போல வந்து ஓடுகிறது. செயற்குழு கூட்டத்தில் வந்து அண்ணாமலை சரிங்களா, பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ஆபாசப்பட்டிருக்காப்புல. தமிழகத்தில் வந்து பாஜகவின் மீதான தாக்குதல் வந்து அதிகரித்து உள்ளது. அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களுக்கு வந்து கைது மட்டுமே பரிசாக வந்து கிடைக்கிறது என தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சி மாநில தலைவர் வந்து அண்ணாமலை வந்து பேசி வந்து உள்ளனர். உங்களுக்கெல்லாம் அங்கே அண்ணாமலை அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டிடுங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு கமால வந்து பின் பண்ணிட்டு போங்க. சென்னையில் அடுத்த வானகரத்தில் பாஜக மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோருங்க சிறப்பு வந்து அழைப்பனாக வந்து இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டனர். மேலும் வந்து தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் பி சுதாகர் ரெட்டி, பாஜக மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினர் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டங்க சுமார் 4000 மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து பங்கேற்று வந்து உள்ளனர். இந்த கூட்டத்தில் தாங்க திமுக அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு உள்ளனர். இந்த கூட்டத்தில் பேசிய பாஜக மாநிலத்தின் அண்ணாமலை, தமிழகத்தில் அனைத்து இடங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதன் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை என்பது போல திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை வந்து இதுபோல் வன்முறையை வந்து மாநிலமாக இதற்கு எப்போது வந்து பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளுக்கு திமுக அரசின் பிடியில் வந்து இப்படி வந்து நடந்து கொண்டு வந்து இருக்கிறது. கள்ளசாராயங்க ஆறு போல் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வந்து திருவெண்ணல்லூர் ஒருவர் வந்து கள்ளசாராயம் குடித்து வந்து பலியாகி வந்து உள்ளனர். அதற்கு முன் திருப்பூர், கோவை, உடுமலைப்பேட்டை 5 பேருங்க கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டு வெவ்வேறு மருத்துவமனைகள் வந்து அனுமதிக்கு வந்து பட்டு உள்ளனர். அதற்கு முன்னதாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து இதுவரைங்க சுமார் வந்து 65 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து இந்த உலகம் முழுக்க வந்து பரவி போய் கிடக்குது. ஏன்னா அங்கே அந்தளவு வந்து எப்படின்னா 200 மேற்பட்ட கள்ளச்சாராயம் கொடுத்து அதில் 65 பேர் எப்படின்னா உயிரிழந்திருக்காங்க. 23 பேருக்குங்க கண் பார்வை வந்து எப்படின்னா இறந்து வந்து உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுங்க மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு பகுதியில் 22 பேர் கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்து வந்து உள்ளனர். கள்ளச்சாராயம் வந்து ஒரு ஆறாக வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்பதுக்கு வந்து கூட யாருமே நாதி வந்து இல்லை. பகுஜன் ஜமாத் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலிப்படையில் வந்து கொலை செய்யப்பட்டு வந்து உள்ளனர். கட்சி தலைவர் ஒருவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு உள்ளனர். திமுக ஆட்சியில் வந்து சாமானிய மக்களின் உயிருக்கு வந்து உத்தரவு வந்து இல்லை. அதை பற்றிங்க கேட்பதற்கும் யாருக்கும் வந்து தைரியம் இல்லை. அதையும் மீறி வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் வந்து தெரிவித்தால் தகவல் கொடுத்தவர்களை வந்து வைத்து கூலிப்படையை வைத்து வெட்டுக்கொலை வந்து செய்யும் அளவுக்கு வந்து தமிழகத்திலும் சட்டம் வந்து ஒழுங்கு சிந்தி சிரிக்கிறது. எனவேங்க தவறுகளை வந்து கேட்பதற்கு சாமானிய மனிதம் வந்து அஞ்சுகிறார்கள. அரசை எதிர்த்து சாமானிய மனிதம் வந்து கேள்வி கேட்டால் அவர்களுக்கு வந்து கைது மட்டுமே வந்து பரிசாக வந்து கிடைத்துள்ளது. பாஜகவினர் மீதான தாக்குதல் வந்து அதிகரித்து வந்து உள்ளது. எனவே தாங்க பாஜகவின் குரல் இந்த நேரத்தில் வந்து இன்னும் ஒரு கம்பீரமாக வேகமாக சாமானிய மனிதர்களுக்கு பேச வேண்டியது உள்ளது. சாமானியர்களின் வந்து குரலை வந்து திமுக அரசு வந்து நசுக்கி கொண்டிருக்க போது அந்த 2 ஆண்டுகளில் வந்து தீய சக்தியின் ஆட்சி தூக்கி எரியப்படும் போது பாஜகவின் குரல் ஒரு சாமானிய மனிதன் வந்து ஒரு குரலாக வந்து ஒலிக்க வேண்டும் என எப்படின்னா பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை எப்படின்னா பேசியிருக்காப்புல.